நமஸ்காரம். த காசஸ் ஆஃப் சஃபரிங் அண்ட் வேஸ் டு ஓவர் கம் தம் செஷன் 2க்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். முதல் செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நிறைய பேர் சொன்னேன். அது எனக்கும் சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி தான். இப்போ ரெண்டாவது செஷன் போகலாம். முதல் செஷனில் நம்ம ஸ்டோரிலாம் பார்த்தோம். அப்புறம் அந்த டாப் 5 ரிக்ரெட்ஸ் ஆஃப் த டையிங் ப்ரோனி வேர் ஆஸ்திரேலியனோட நர்ஸோடு பார்த்தோம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பீப்புள் ரிக்ரெட் டாப் மோஸ்ட் ரிக்ரெட்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ விஷ் ஐ டிட் வாட் ஐ லவ் டூயிங். நான் என்ன விரும்பினோ அதை நான் ஒரு கேரியராக என்னோடய வேலையாக மெயின் ப்ரொஃபஷனாக எடுத்துகிட்டு இருந்தேன்னாக்கா நல்லா இருந்திருக்கும். அப்போ எடுத்துகிட்டு இருந்தேன்னாக்கா சந்தோஷமாகவும் இருப்பேன், பைசாவும் கிடச்சிருக்கும். எப்படி ஒரு சச்சின் டெண்டுல்கர் அவருக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது பைசாவும் கிடச்சது, நேம் ஃபேம் மணி எல்லாமே கிடச்சிருக்கும், அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அட்லீஸ்ட் நம்ம இப்போலேருந்து ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது ஐ விஷ் ஐ ஒர்க் லெஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நான் என்னோடய டயத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணி என்னோடய ஹெல்த்து, என்னோடய ரிலேஷன்ஷிப்பு, நான் யாருங்கிறத புரிஞ்சு ஸ்பிரிச்சுவாலிட்டி அதிலெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பண்ணுறாங்க. அது கூட திரும்ப இப்போ இன்னிலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம மூணாவது நியூட்ரிஷியஸ் பீப்புள் இருந்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். எனக்கு நான் பண்ண தப்பை கூட தட்டி கேட்குற ஆள் இருந்து என்னை கரெக்ட் பண்ணியிருந்து நான் பேலன்ஸ்லேருந்து ஆஃப் பேலன்ஸ் போனால் எனக்கு சத்தம் போட்டு என்னை பேலன்ஸுக்கு கொண்டு வர மாதிரி ஆட்கள் வேணும். கண்டிப்பாக என்ன நீங்கள் உங்களோட நியூட்ரிஷியஸ் ஃப்ரெண்டாக நினச்சிட்டிங்கன்னா ப்ளீஸ் பி இன் டச் வித் மீ. என்ன உதவி பண்ண முடியுமோ பண்ணுறேன். எனக்கு நிறைய நியூட்ரிஷியஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உங்களையே நிறைய பேர் இருக்காங்க. அதில் எனக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ நாலாவது ஹாப்பினஸ் என்னோடய சாய்ஸ் அப்படின்னு தெரியாமல் இருந்துருது. நான் ஹாப்பினஸ் இதை பண்ணால் தான் கிடைக்கும், அது பண்ணால் தான் கிடைக்கும், வீடு வாங்கினா தான் கிடைக்கும், கார் வாங்கினா தான் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைச்சா தான் கிடைக்கும், சம்பளம் இன்க்ரீஸ் ஆனால் தான் கிடைக்கும், இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் அதெல்லாம் இல்லை. ஹாப்பினஸ் என்னோடய ட்ரூ நேச்சர் அண்ட் இட்ஸ் ரைட் நவ் அண்ட் ஹியர் அண்ட் நவ். அதுக்கு ஒரு கதை கூட சொன்னோம் இல்லையா, அந்த 100 கோடி ரூபா, அதை நான் வச்சுக்கோ. லாஸ்ட்டு ஐ விஷ் ஐ குட் ஹவ் செட் நோ டு பீப்புள் வென்எவர் அண்ட் வேரெவர் நெசசரி. நான் மாட்டேன், முடியாதுன்னு ஆட்களுக்கு சொல்லியிருக்கணும். ஏன்னா நான் எஸ் சொன்னது காரணம் எனக்கு ஏதாவது அதில் பெனிஃபிட் கிடைக்கும்னு எதிர்பார்த்து தான் பண்ணியிருக்கேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். அது கிடைக்காத போது வருந்துறேன். என்னோடய லைஃபு போயிடுது. அவங்களுக்கு மற்றவங்களுக்காண்டி ஒரு டோர் மேட் மாட்டி இருந்துடக்கூடாது. அது கூட இப்போலேருந்து நம்ம யோசிச்சு ஒரு செல்ஃப் அவேர்னஸோடு பண்ணலாம். இந்த பிகினிங்கோடு ஆரம்பித்து இப்போ ரெண்டாவது செஷனில் என்ன பண்ண போகிறோம்னா, காசஸ் ஆஃப் சஃபரிங்கு இன்னும் போகிறதில்ல. இதுவும் இன்ட்ரடக்ஷன் செஷன் தான். இந்த செஷனும் ஒரு ஸ்டாக் டேக்கிங் எடுக்கலாம். நம்மளே நாமே கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டிவாக புரிஞ்சுக்கலாம். சும்மா ஜென்ரலாக புரிஞ்சுக்கிறத விட ஒரு ஆப்ஜெக்டிவாக டீப்பாக போய் புரிஞ்சுக்கலாம். என்னெல்லாம் ஏரியாவில் புரிஞ்சுக்கலாம்? 4 ஏரியாவில் புரிஞ்சுக்கலாம். என்னோடய ஹெல்த் எப்படி இருக்குது, என்னோடய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, என்னுடைய வெல்த் பைசா எவ்வளோ இருக்குது என்கிட்ட, என்னோடய செல்ஃப் நாலேஜ், என்னை பற்றி நான் என்ன புரிஞ்சுட்டுருக்கேன், நான் யார், என்னோடய சொரூபம், என்னோடய ரியல் நேச்சர் என்ன. இந்த 4 ஏரியாவில் ஒரு ஸ்டாக் டேக்கிங் எடுக்கலாம். என்ன பண்ணுங்கோ, இப்போ உடனே எடுக்கணுன்னு இல்லை, இந்த வீடியோ கூட திரும்ப கூட போட்டு பார்க்கலாம். ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ணணும். நீங்களே உங்களை புரிஞ்சுக்கணும். ஆப்ஜெக்டிவாக பண்ணணும்னா ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். வேறு ஒருத்தரும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோட கண்களுக்கு மட்டும்தான். ஏன்னா நீங்கள் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காண்டி முதல்ல ஹெல்த் ஏரியாவை எடுத்துக்கலாம். ஹெல்த் ஏரியாவில் நான் கொடுக்குற டெஃபினேஷனை நீங்களாக எழுதிட்டு நீங்களே ஒரு ஸ்கோர் கொடுக்கும். நான் ஒரு சாம்பிள் ஸ்கோர் போட்டு காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு. ஆனால் நீங்கள் உங்களோட ஸ்கோரை நீங்கள் போட்டுக்கணும். அப்போது ஹெல்த்தில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன கொடுத்துருக்கான், டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்கான்னா, இது ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் மட்டும் கிடையாது, ஒரு வெல்பீயிங்காக இருக்கணும். ஓகே, ஏன்னா ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க. அதுக்கு அவங்க கொஞ்சம் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. நானும் கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் கொஞ்சம் படித்ததுலேருந்தெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 7 பேராமீட்டர் கொடுத்துருக்கேன், 7 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அந்த 7 பாயிண்ட்டை நீங்கள் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 7க்கு ஸ்கோர் கொடுக்கணும். 3 லெவலில் ஸ்கோர் கொடுக்கலாம். ரொம்ப மோசம் அப்படின்னு நினச்சாலுன்னா 1 கொடுங்க, அதுக்கு 1 மார்க் கொடுங்க. ஆவரேஜ், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஆவரேஜ் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஆவரேஜ்லேயே போட்டுருவோம். அந்த எரர், அந்த பயஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். நீங்கள் அதை கொஞ்சம் ஆப்ஜெக்டாக 2-3 தடவை கூட எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒரு நோட் புக் எடுத்து வச்சுக்கோங்க. தனக்காண்டி ஒரு நோட் புக் நீங்கள் போடுங்க. ஒரு 100 பேஜ் நோட் புக் எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா நிறைய நம்ம விஷயங்கள்லாம் கற்றுண்டு அதில் எழுதிக்கலாம்ல. மினிமம் 100 பேஜ், அது 200 பேஜ் இருந்தாலும் தப்பு கிடையாது.
மூணாவது ஸ்கோரு 3 நம்பர் கொடுக்கணும், மார்க் கொடுக்கணுன்னா நல்லா இருக்கேன், வெரி குட். இவனோட ஹெல்த் நல்லா இருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா அது ஆப்ஜெக்டிவாக கேட்க போகிறோம், ஃபீல் மட்டும் இல்லை, எதனாலன்னு. அப்போ அதுக்கு 3 கொடுங்கோ. என்னோடய ஹெல்த் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு நினச்சாலும்னா 1 கொடுங்கோ. ஆவரேஜாக இருக்குது, ஓகே, ரொம்ப ஒன்றும் இல்லை, ரொம்பவும் பேஸ் அப்போ 2 கொடுங்க. ஸோ 1 மார்க் எப்போ கொடுப்பேள்? ஹெல்த் ரொம்ப மோசமாக இருந்தால். 2 மார்க் எப்போ கொடுப்பேள்? ஆவரேஜ் ஹெல்த்தாக இருந்தால். 3 மார்க் எப்போ கொடுப்பேள்? 3 மார்க்கும்போது நிறைய மார்க் இல்லையா, ஹையஸ்ட் அதில் தான் இந்த 3 இதெல்லாம் பண்ணணும். 3 மார்க் நல்ல ஹெல்த்து கடவுள் உங்களுக்கு நல்லா ப்ளஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். இந்த 7 இண்டிகேட்டர் என்னெல்லாம் சொல்கிற மாதிரி இதை WHO சொன்னது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஹவு என்தூசியாஸ்டிக் யூ ஆர். ஒரு விஷயத்தை பண்ணும்போது எவ்வளோ உற்சாகத்தோடு பண்ணுறீங்க, எந்த விஷயத்தோடு எடுத்துக்கிடுங்க. ஒரு நாள் 5-6 தடவை 7-8 தடவை பாருங்கள். நீங்கள் நாட் நெசர்லி ஒரு 10, 15, 20 ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா ஒரு 10 ஆக்டிவிட்டி 15 ஆக்டிவிட்டியில் நீங்கள் எந்தூசியாஸ்டிக்காக இருக்கீங்களா? எந்தூசியாஸ்டிக் இஸ் நாட் ஒன்லி அ ஃபிசிக்கல் வெல்பீயிங், மென்டல் வெல்பீயிங். அது பண்ணும்போது அப்படி பண்ணி காட்டணும்னு அப்படின்னு இருக்கும்ல, எந்தூசியாஸ்டாக இருக்குது. இப்போ நான் இதை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், என் முகத்தை பார்த்தே உங்களுக்கு ஐ எம் வெரி எந்தூசியாஸ்ட். ஸோ இந்த எந்தூசியாஸ்டிக் எடுங்க. ஒருத்தன் ஒரு சாம்பிள் ஸ்கோர் கொடுத்துருக்கேன். அவன் என்ன பண்ணியிருக்கான்னாக்கா இந்த எந்தூசியாஸ்டுக்கு 3 மார்க் கொடுத்துருக்கான். 2வது பாயிண்ட் எபிலிட்டி டு ஃபோக்கஸ் wherever you want, whenever you want and for the duration you want. நீங்கள் ஒரு இடத்துல கவனிக்கணும்னு நினச்சேன், ஒரு புக் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த புக்கிலேயே கவனத்தை எடுத்துடும். 10-20 நிமிஷம் மினிமம் அட் ஏ டைம் பண்ண முடிகிறதா? மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண முடிகிறதா? அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறது பண்ண முடிகிறதா? என்ன எக்ஸசைஸ் பண்ணுறது பண்ண முடிகிறதா? எது பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடிகிறதா? 15 நிமிஷம் 20 நிமிஷம் மினிமம். அதுக்கு மேலே ஒன்றுனாலும் பண்ண முடிஞ்சால் நல்லது. அதுக்கு இவர் மார்க் இந்த சாம்பிள் கொடுத்துருக்கலையே, அவர் மார்க் 2ன்னு கொடுத்துருக்கார் ஆவரேஜ். டெய்லி 30 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுறா, இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி ஏஜ். மினிமம் 30 நிமிஷம் பண்ணுறா டெய்லி, 30 நிமிஷம். இவர் இதுக்கு 3 மார்க் கொடுத்துருக்கார். ஹவ் வெல் யூ ஸ்லீப் ஆன் எ டெய்லி பேசிஸ். 8 மணி நேரம் தூங்கினோன்னா 6 மணி நேரத்துலேருந்து தூங்கினாலே 6 + படினால்னா நீங்கள் நல்ல தூங்குறாள் தான் அர்த்தம். 7 எல்லாம் நல்ல தூங்குறாள், 8னா ரொம்பவே நல்லது. இவர் இதுக்கு 2 மார்க் கொடுத்துருக்கார். அப்புறம் ஹீட்டிங் ஹேபிட்ஸ். எப்பப்போலாம் சாப்பிடணும்னு தோணுச்சு, ஃப்ரீக்வன்சியாக சாப்பிட்றீங்களா? என்ன நினச்சாலும் சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு சுகர் இருந்தாலும் ஸ்வீட்டை சாப்பிட்றீங்களா? கொலஸ்ட்ரால் இருந்தாலும் ஃபேட்டி ஃபுட் சாப்பிட்றீங்களா? ஃப்ரைடு ஃபுட் சாப்பிட்றீங்களா? வெளியிலேருந்து ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிட்றீங்களா? குவான்டிட்டி எவ்வளோ சாப்பிட்றீங்க? ஃபுல்லாக வயத்தை நினச்சிட்றீங்களா? அரை வயர் நினைக்கிறீங்களா? முக்கால் வயர் நினைக்கிறீங்களா? அரை வயர் தான் நினைக்கிறோங்கிறாங்க. அரை வயருக்கு மேலே 1/4 வயர் தண்ணிக்கு வச்சுக்கணுங்கிறாங்க, 1/4 வயர் ஃப்ரீயாக இருக்கணும். அப்படி பண்ணுறீங்களா? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சப்ஜெக்டிவ்னஸ் வரும், பரவாயில்ல. இதுக்கு இவர் 2 மார்க் கொடுத்துருக்கார். அப்புறம் உங்கள் பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருக்குது இல்லையா, அது கால்குலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. பாடி மாஸ் இண்டெக்ஸ் நீங்கள் போட்டாங்கன்னா அது எப்படி ஃபார்முலா கூட இருக்குது. எப்படின்னாக்கா உங்களோட வெயிட் இன் கிலோ டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர். இப்போ என்னோடய வெயிட் 72 கிலோ இருந்ததுச்சாக்கா, நான் என்னோடய ஹைட் 1.72 மீட்டர் இருந்ததுனாக்கா, ஸோ 72 டிவைடட் பை 1.72 இன்ட்டு 1.72 அப்படி பார்த்தோம்னா 23 என்னமோ வரும் வராட்டும். ஸோ 25 கீழே இருந்தால் 3 மார்க் கொடுங்க. BMI லெஸ் தென் 25 3 மார்க் கொடுங்க. 25லேருந்து 30 வரை இருந்தால் 2 மார்க் கொடுங்க. அது கொஞ்சம் ஓவர் வெயிட்டு தான். 30க்கு மேலே இருந்ததுனாக்கா ஒபேஸ், அதுக்கு நீங்கள் 1 மார்க் தான் கொடுக்கணும். அதே மாதிரி வெயிஸ்ட் டு செஸ்ட் ரேஷியோ. செஸ்ட்டு வெயிஸ்ட்டோட பெருசாக இருந்ததுனாக்கா 3 மார்க் கொடுங்க. ஈக்குவலாக இருந்ததுனாக்கா 2 மார்க் கொடுங்க. வெயிஸ்ட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா 3 மார்க் கொடுங்க. அப்போ இந்த 7 மார்க் கிடச்சது. இவரோட மார்க் படி பார்த்தாங்கனாக்கா முதல்ல எந்தூசியாஸ்டமத்துக்கு 3 மார்க் கொடுத்துருக்கார். எபிலிட்டி டு ஃபோக்கஸுக்கு 2 மார்க் கொடுத்துருக்கார். எக்ஸசைஸ் டெய்லிக்கு 3 மார்க் கொடுத்துருக்கார். ஹவ் வெல் யூ ஸ்லீப்புக்கு 2 மார்க் கொடுத்துருக்கார். இவர் ஈட்டிங் ஹேபிட்ஸுக்கு 2 மார்க் கொடுத்துருக்கார். BMI 3 மார்க் கொடுத்துருக்கார். வெயிஸ்ட் டு செஸ்ட் ரேஷியோக்கு 2 மார்க் கொடுத்துருக்கார். இப்போ அந்த 7 ஐட்டத்துக்கு இவருக்கு டோட்டல் 19 மார்க் கிடச்சிருக்கு. இந்த 19 நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அது 7ஆல் டிவைட் பண்ணால் இவருக்கு 2.74 வருது. 2.74 இஸ் ஆல்மோஸ்ட் 3 தான். அப்போ வெரி குட் தான். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வெரி குட். கடவுள் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணியிருக்கார். இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸுக்கு எடுங்க. உங்களோட மெமரிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு தான் இது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் பை அண்ட் லார்ஜ் ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கணும். எப்போது இந்த வருஷம் 24 இல்லையா,
ஜனவரியிலேருந்து மார்ச் இதே மாதிரி பண்ணுங்க, ஒரு ஆவரேஜ் எடுங்க. அப்புறம் ஏப்ரல்லேருந்து ஜூன் இதே மாதிரி பண்ணுங்க, அந்த 7க்கும் ஒரு ஆவரேஜ் எடுங்க. ஜூலைலேருந்து செப்டம்பர் இதே மாதிரி ஆவரேஜ் எடுங்க. அக்டோபர்லேருந்து டிசம்பர் ஒரு ஆவரேஜ் எடுங்க. இந்த எடுத்த அப்புறம் எப்படி அந்த ட்ரெண்ட் எப்படி போயின்னு இருக்கு பாருங்க. நல்லாலேருந்து கீழே போயின்னு இருக்கா, அல்லது ஸ்டடியாக இருக்கா, நல்லா இல்லாமல் மோசமாக இருந்து ஸ்டடியாக இருக்கா, அல்லது ஆவரேஜாக இருந்து ஸ்டடியாக இருக்கா, அல்லது ரொம்ப நன்னா இருந்து ஸ்டடியாக இருக்கா, அல்லது மோசமாக இருந்து நன்னா போயின்னு இருக்கான்னு பாருங்கள். அப்போது கிராப்பா அப்படின்னு பாருங்கள். அப்போவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னாக்கா நீங்கள் இந்த காசஸ் ஆஃப் சஃபரிங்க்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸு. இது பத்தஞ்சலி சொல்லலை, நானே வந்து போட்டது தான். ஓகே, ஸோ இதை பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ஹெல்த்தில் முடிஞ்சிடுது. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ரிலேஷன்ஷிப்பில் பண்ண போகிறோம். ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தை விட கொஞ்சம் மோர் சப்ஜெக்டிவாக தான் இருக்கும். கவலைப்படாதவங்க, அப்ராக்சிமேட் ஐடியா கிடைச்சா போகும். என்னெல்லாம் ரிலேஷன்ஷிப்புக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு தெரிஞ்சாலே அது பெரிய விஷயம். அதில் கொஞ்சம் அவேர்னஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குது. என்ன எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? உங்களோட எமோஷன் கோபமாக இருக்கேங்கிறது, கோபமாக இருக்கும்போது கோபமாக இருக்கேன்னு தெரியறதா பார்க்கணும். அல்ல அட்லீஸ்ட் கோபம் ஆகி உடனேயாவது கொஞ்சம் இம்மிடியட்டாவது நான் கோபமாக இருந்தேன். சில பேருக்கு கோபமாகி நிறைய டயத்துக்கு அப்புறம் கூட தெரியாது. ஸோ ஹவு ஆஃபன் யூ ஆர் அவேர் ஆஃப் யுவர் எமோஷன்ஸ், பாசிட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ், ஃபங்க்ஷனல், டிஸ்ஃபங்க்ஷனல் எமோஷன்ஸ். அண்ட் அதுலேயே எமோஷனில் நீங்கள் பண்ணலாம். கோபமாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், க்ரீடியாக இருந்தேன். அந்த எமோஷனை வந்து இன்னும் எப்படி பண்ணால் இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். எவ்வளோ பண்ண முடியும்னு பாருங்க. ஓகே, அப்புறம் எவ்வளோ டைம் நம்மளுக்கு மற்றவங்களோட எமோஷனல் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஒருத்தன் கோபமாக இருக்கான்னு தெரியுறது உங்களுக்கு எப்போது தெரியறதா? அதுக்கு அவன் முகத்தை பார்க்கணும், அவன் பாடி லாங்குவேஜை பார்க்கணும், கண்ணை பார்க்கணும், உடல் அசைவுகளை பார்க்கணும், சவுண்டு டோனாலிட்டியை பார்க்கணும். இதுக்கெல்லாம் அவேர்னஸ் வேணும். ஸோ ஹவு ஆஃபன் யூ அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் எமோஷன். அதுக்கு வந்து ரொம்ப என்ன உங்களோட எமோஷனை அவேர் பண்ணாலும் நல்லா பண்ணுறேன்னு தெரிஞ்சதுன்னா 3 கொடுங்கோ, ஆவரேஜ் இருந்தால் 2 கொடுங்கோ. அதே மாதிரி தான் சேம் சேல். இல்லை எனக்கு என்னோடய எமோஷனே தெரியறதில்ல, யாரோ ஒருத்தர் மற்றவ தான் சொல்கிற வேண்டி இருக்குனாக்கா அது 1 கொடுங்கோ. அதே மாதிரி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அதர் எமோஷன்ஸுக்கும் இதே மாதிரி நன்னா இருந்ததுன்னா 3 கொடுங்கோ, ஆவரேஜாக இருந்தால் 2 கொடுங்கோ. இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் சொல்கிறேன். டெண்டன்சி டு கிவ் ஆவரேஜ் மார்க் தெரியல, அது பண்ணாதுங்க. ஏன்னா இதை ஒருத்தட்டையும் காட்ட போகிறதில்ல, நம்மளுடைய பயனுக்காண்டி தான். அதனால் கொஞ்சம் திரும்ப யோசிச்சு எங்கெல்லாம் 2 வருதோ அதெல்லாம் திரும்ப யோசிங்க. உண்மையிலே 2 வந்து இருக்கட்டும். நான் 2 வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி 3லேயோ 1லேயோ போட சொல்லலை. இது புரிஞ்சுங்க. ஒருத்தட்டையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் காட்டினா ப்ராப்ளம் தான் இது. அவங்க ஒப்பீனியன் கொடுத்துட்டுருப்பாங்க. வேண்டாம், திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் யுவர் ஐஸ். 3வது வந்து ஏரியா வந்து எபிலிட்டி டு மேனேஜ் யுவர் எமோஷன். கோவம் வந்துடுதுன்னு தெரிஞ்சுன்னா உடனே அந்த இடத்துல இந்த மூவ் ஆகிறோமா, தண்ணி எடுத்து குடிச்சுட்றோமா, அதுக்கு பாயிண்ட் கொடுங்க. ஓகே, தென் எபிலிட்டி டு மேனேஜ் அவர் ரிலேஷன்ஷிப். இப்போ எபிலிட்டி டு மேனேஜ் ரிலேஷன்ஷிப் எப்படின்னாக்க மற்றவங்களுடைய எமோஷனை தெரிஞ்சுக்கணும், நம்மளோட எமோஷனை புரிஞ்சுக்கணும், அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். மற்றவங்க கோச்சின்னு இருக்கான்னா அந்த டயத்துலேருந்து ஒரு ஜென்டிலாக வெளியில் வர முடியறதா? ஆனால் அந்த கோபம் வந்து நம்மளோட கோபம் அந்த டயத்தில் வேணும்னு ஜெனியூனாக வேண்டியிருந்தது 2 பேருக்கு நல்லதுன்னா அந்த இடத்துல கோவப்படுறோமா? ஸோ இந்த 4 பாயிண்ட் எடுத்துக்கோ. 4 பாயிண்ட் ஆயிடுச்சா? அப்புறம் ஆட்டிடியூட் எப்படி இருக்கு? வின் ஆட்டிடியூட் இருக்கா? நம்ம மட்டும் ஜெயிச்சா போகாது, மற்றவங்களும் ஜெயிக்கணும், அவங்களும் நம்ம கூட இருந்தால் தான் முடியும். நான் தனியாக ஒரு காரியத்தை பண்ண முடியாது. அப்புறம் எல்லாருமே யூனிக்கு, அதை தெரிஞ்சு வச்சுட்டு நான் எல்லா காரியத்தையுமே பண்ண முடியாது. ஒரே விரல் வந்து கட்ட விரல் மட்டும் எல்லா வரையும் பண்ண முடியாது, 5 விரல் சேர்ந்தால் தான் விரல் பண்ண முடியும். அதை புரிஞ்சுட்டு விட்டு கொடுத்தல், காம்ப்ரமைஸ், அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. அது வின் வந்து 5வது பாயிண்ட்டு. இதுக்கும் ரொம்ப உங்களுக்கு நல்லா தோணிதுன்னா 3 பாயிண்ட் கொடுங்கோ, ஆவரேஜ் 2 கொடுங்கோ. அப்புறம் 6வது பாயிண்ட் வந்து கம்யூனிகேஷன். நீங்கள் பேசும்போது உங்களுடைய டோனாலிட்டி, உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய என்ன வேர்ட்ஸ், அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கனெக்டிவிட்டி, ஐ கான்டாக்ட்ஸில் அதெல்லாம் வந்து உங்கள் பாடி லாங்குவேஜில் வந்துடும். எப்படி கவனிக்கணும்? ஏன்னா கம்யூனிகேஷன் தான் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன். நிறைய தடவை மனசில் ஒருத்தர் மேலே கோவமாக இருக்குன்னு சொல்லவே மாட்டோம். அவளுக்கு எப்படி புரியும்? நம்ம நினச்சிப்பா அவள் புரிஞ்சுக்கணும். அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, அவன் எப்படி புரிஞ்சுப்பான்? ஸோ நம்ம சொல்லணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் எங்கே சாந்தமாக இருக்கணுமோ அங்கே சாந்தமாக இருக்கிறதும் கம்யூனிகேஷன் தான். ஸோ கம்யூனிகேஷனை எல்லா டைமும் பேசணும்னு இல்லை, வேறெவர் சைலன்ஸ் இஸ் ரிக்வயர்ட் அங்கே சாந்தமாக இருக்கிறதும் கம்யூனிகேஷன் தான். இதில் உங்களோட பாயிண்ட் கொடுங்கோ. ஓகே, ஸோ 5 6 ஆகிடுது. அப்புறம் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி டைம்
ஹூ மேட்டர்ஸ் டு யூ, உங்கள் ஒய்ஃபு குழந்தைகளுக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்குறாள். அப்புறம் பார்த்துக்கலாம். டேக்கன் ஃபார் கிராண்டட் நடக்காது தம்பி, இப்போவே பண்ணணும், டெய்லி பண்ணணும். நான் மாதத்துக்கு ஒரு தடவை அவங்கள வந்து தாஜ் 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறேன், நடக்காது. எவ்ரி டே எப்படி இருக்க, இன்றைக்கி என்ன பண்ண, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, இந்த சமையல் நல்லா இருந்தது சொல்லணும். அப்ரிசியேஷன் மனசுக்குள்ளே இருந்தால் மட்டும் போகாது, வாயை திறந்து சொல்லணும். கொஞ்சம் இருந்தாலும் அது கொஞ்சம் ஃப்ளேவர் போட்டு சொல்லணும். எல்லார் கூடயும், ஒய்ஃப் கூட, அம்மா கூட, அப்பா கூட, குழந்தைகள் கூட, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி குறைய இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை, கல்யாணம் ஆக. ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது, இதை வந்து நீங்கள் பண்ணினால்னாக்கா 5, 6, 7 இங்கேயும் 7 வருது. இந்த 7லையும் அதே மாதிரி ஸ்கோர் எடுத்து டிவைடட் பை 7 எடுத்தால் ஆவரேஜ் ஸ்கோர் வரும். அதுவும் 4 குவார்ட்டருக்கு பண்ணுங்க. ஸோ இது 2 இந்த போஸ்டிங்கில் பார்க்கலாம். அடுத்த போஸ்டிங்கில் வந்து நம்ம வந்து செல்ஃப் நாலேஜையும் வெல்த்தையும் செல்ஃப் நாலேஜையும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.